38 வருடமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனிதன். அப்படி என்றால் அநேக மனிதர்களாலே தள்ளப்பட்டு பல நாட்களாலே வியாதிப்பட்டு 1 வருடம் 2 வருடம் அல்ல, வேதத்திலே பல வருடங்களாக தங்களுடைய பலவீனத்திற்காய் காத்திருந்த அநேகரை நம்ம வாசிக்கிறோம். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இப்படிப்பட்ட அநேக நபர்கள் வேதத்திலே தங்களுடைய வியாதிக்காய் விடுதலைக்காய் காத்திருந்த பல பேர் உண்டு. ஆனால் சில பேரை ஆண்டவர் வேதத்திலே ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த சமயத்திலே தேவாலயத்திலே காத்திருந்த ஒரு விதவையை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அத்தனை ஆண்டுகள் அவர்கள் எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனி, அதை குறித்து ஆண்டவர் நமக்கு வேதத்திலே ரொம்ப அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு மனிதன் 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிறார். ஆனால் அநேகர் அவனுக்காக உதவி செய்கிறவர்கள் தோற்று போனதுக்கு பிற்பாடும் எங்கெல்லாம் அற்புதம் நடக்குது, எங்கெல்லாம் நமக்கு சுகம் கிடைக்கும், அங்கெல்லாம் கடந்து போய் எப்படியாவது என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும் அப்படின்னு இந்த மனுஷன் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி, அவனுடைய முயற்சியை கனம் பண்ணி, ஆண்டவரே நேரடியாய் கடந்து கர்த்தர் அந்த மனுஷனுக்கு ஒரு பரிபூரணமான சுகத்தை தருகிறார். ஆலயத்திலே, எருசலேம் ஆலயத்திலே 12 வாசல்கள் இருக்கிறது. இதில் மிகவும் ஒரு முக்கியமான வாசல் ஆட்டு வாசல். இதை குறித்து முழங்கால் யுத்த ஜபத்தில் ஆண்டவர் நம்ம நிறைய தியானிக்க பண்ணினார். அப்போ இந்த ஆட்டு வாசலில் நிறைய ஆடுகளை கட்டியிருப்பார்கள். நிறைய பேர் பலி செலுத்த போகிறவர்கள் இந்த ஆடுகளை வாங்கி கொண்டு பலி செலுத்த போவது அது அங்கே நடக்கிறது. அப்போ அதை சுற்றி 5 மண்டபங்கள் இருக்கிறது. அந்த மண்டபத்தை சுற்றி அதில் ஒரு குளம் இருக்கிறது. அதிலே எப்பொழுதாவது ஒரு தூதன் கலக்குவான். அப்பொழுது அந்த குளத்தின் கரையில் பார்த்தீங்கன்னா குருடர்கள், சப்பானிகள், வேதம் சொல்லுகிறது சூம்பின உருப்புடைய, அப்படின்னா பார்க்க தெரியாதவங்க, அப்படின்னா நடக்க முடியாதவர்கள், அப்படின்னா தங்களுடைய காரியத்தை செய்ய இயலாதவர்கள், இப்படி நிறைய பேர் அற்புதத்திற்காக வருகிறார்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் யாரோ ஒருத்தரை கூட கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்க போக முடியாட்டா கூட அவங்க இன்னொருத்தர் அவங்களுக்கு அற்புதத்தை வாங்கி கொடுக்கறது போல நிறைய பேர் அற்புதத்தை பெறுகிறார்கள். ஆனால் இந்த ஒரே ஒரு மனுஷன் மட்டும் 38 வருடமாய் காத்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனுடைய காத்திருப்புக்கு பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். நான் நம்புகிறேன் நம்முடைய எல்லாருடைய காத்திருப்புகளையும் கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் காத்திருந்து நீங்கள் கர்த்தரிடத்தில் தேடி போய் இப்பொழுது சோர்ந்து போய் நான் இனி போக மாட்டேன், நான் இனி அந்த காரியத்தை குறித்து கேட்க மாட்டேன்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன் நீங்க போகலாத சமயத்திலே கர்த்தரே உங்களுடைய நெடுநாள் காத்திருப்பை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். உங்க பிள்ளையை குறித்து நீங்கள் காத்திருக்கிற காரியம் ஆச்சரியமாய் நடக்கும். உங்க குடும்பத்தில் நீங்கள் காத்திருக்கிற காரியம் ஆச்சரியமாய் நடக்கும். நீங்கள் நெடுநாட்கள் சரீரத்திலே காத்திருக்கிற ஒரு அற்புதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய காத்திருப்பு வீணாகாது. இந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜபத்தினுடைய இந்த கடைசி நாள் கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே நிறைந்திருக்கிறது. ஆவியானவர் இந்த இடத்திலே உலாவுகிறார். நான் நம்புகிறேன் கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அநேகருடைய பக்கத்தில் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய காத்திருப்பு வீணாய் போகாது, உன்னை காத்திருப்பு வீணாய் போகாது. நான் உன்னை எழுப்புவேன், நான் உன்னை அலங்கரிப்பேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் அநேகருக்கு முன்பாய் உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன். இந்த சூழ்நிலை மாறும், இந்த இடம் மாறும், இந்த சிச்சுவேஷன் மாறும். கர்த்தர் இந்த இடத்திலிருந்து சீக்கிரமாய் உங்களை கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 38 வருடமாய் ஒரு இடத்திலே முடங்கி போய் கிடந்த அந்த மனுஷனை எழுந்து நீ நட என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னை நான் நடக்க பண்ணுவேன், படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க பண்ணுவேன். ஓ ஹalleluya! இந்த இடத்தை விட்டு கர்த்தர் அநேகரை எடுத்துக்கொண்டு நடக்க பண்ணுகிற நாள் சீக்கிரமாய் வரும். அந்த மனிதனை சுற்றி இருக்கிற நிறைய பேர் பார்த்து ஆச்சரியப்பட்டது போல உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்பட வைக்க போகிறார். நம்புறவங்க தலைக்கு மேல கரங்களை தட்டி, நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி
ஆமென். நிச்சயமாய் நிச்சயமாய் எனக்கு ஒரு நாள் கர்த்தர் விடுதலை தருவார். நம்முடைய ஆண்டவர் இன்றும் கர்த்தர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார், இன்றும் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனா உங்க விசுவாசத்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. எனக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல 2 காரியம் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னேன்ல. ஆண்டவர் இந்த 7 நாட்களும் நிறைய வார்த்தை பேசினாரு. அதுல முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவன் தாமதித்த போது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாய் பர்சனலா எனக்கு ரொம்ப அது டச்சபிளா இருந்துச்சு. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, திருடன் திருடவும் கொல்லவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு திருடன் எதை ரொம்ப திருடணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, எது ரொம்ப காஸ்ட்லியோ அதை தான் திருடுவான். நம்முடைய வீட்டில் இருக்கிற அலுமினிய சட்டியை திருடிட்டு போகணும்னு யாரும் வரமாட்டாங்க, இல்லைன்னா ஒரு பென்சில் பாக்கெட்டில் தூக்கிட்டு போகலான்னு யாரும் வரமாட்டாங்க. நம்முடைய வீட்டிலேயே பீரோவில் எது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதோ அதைத்தான் திருடன் திருடத்துக்கு வருவான். அப்போ திருடனுக்கு விலையேற பெற்றது தான் திருடணும். ஆமாம், வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய ஒரு கர்த்தரை தேடுகிற பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே விலையேற பெற்றதுன்றது என்ன அப்படின்னா, விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம், ஃபெய்த் தான் ரொம்ப விலையேற பெற்றது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ இந்த ஃபெய்த் விசுவாசம் என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகள் காத்து கொள்ளணும். அதை தான் திருடணும்னு நினைப்பான். அதுவும் இந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கையே இல்லை, சுத்தமா நம்பிக்கை இல்லை. அப்படின்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரியா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், எல்லாருக்கும் மேலேயும் ஒரு பவர் இருக்குது, அவ்வளோதான். அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்களே தவிர, என் இயேசு கிறிஸ்து வல்லவர் என்கிறதை நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஆனால் நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் மரணம் மறையும் மட்டும் என்னுடைய விசுவாசத்தை திருடுகிறதற்கு நான் விடமாட்டேன். பிசாசு உங்களுடைய விசுவாசத்தை எடுத்து போடுறதுக்கு எந்த சூழ்நிலையை கொண்டு வந்தாலும், எந்த மனிதர்களை கொண்டு வந்தாலும், கடைசி வரைக்கும் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். கலப்பையின் மேல் கையை வைத்திருக்கிற நான் பின்னிட்டு பார்ப்பது இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். இந்த அக்கினி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமர் போனாலும் நான் நிச்சயமாய் ஆண்டவரை விடப்போவதில்லை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த்தை கடைசி வரைக்கும் விடக்கூடாது. என்ன வேணாலும் நடக்கலாம், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த மனுஷனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். நான் நேற்றைக்கு இரவில் இந்த வசனத்தை குறித்து தியானிக்கும் போது ஆண்டவர் இந்த வியாதியா இருக்கிற இந்த மனுஷனை குறித்து இவன் இருந்த ஒரு 3 விதமான சிச்சுவேஷன், ஒரு 3 விதமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த பிள்ளையை தூக்கி எடுத்தார். அந்த 3 விதமான சூழ்நிலை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். முதலாவதாக நீங்கள் அந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமென். 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் அந்த 38 வருடமாய் வியாதியா இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து என்ன கேட்கிறார் அப்படின்னா, சொஸ்தமாகிறதற்கு விரும்புகிறாயா? நம்மளா இருந்தா என்ன சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னா, ஒரே வார்த்தையில என்ன சொல்லுவோம்னா, ஆம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆமா ஆண்டவரே, இல்லைன்னா இல்ல ஆண்டவரே. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, எடுத்த உடனே ஆண்டவர் கேட்ட உடனே ஆமா இல்லை அப்படின்னு சொல்லாம ஒரு பெரிய ஸ்டோரியே அவன் சொல்றான். அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா 38 வருடமாய் ஒரு கதை இருக்கிறது, ஒரு ஸ்டோரி இருக்கிறது. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இவனுடைய கதையை இவனுடைய
இவனுடைய ஸ்டோரிய, இவனுடைய சாட்சிய, இவனுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து வந்த பாதையை கேட்பதற்கு யாருமே இல்லை. யாருமே ஒரு இடத்துல நம்ம குறைஞ்சு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சமுதாயத்தில் மதிப்புக்குரியவர்களா இல்லைன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு இருக்கிற உலகம் என்ன அப்படின்னு சொன்னா, உன் ஸ்டோரியெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, நீ என்ன செஞ்சிருக்கன்னு எனக்கு தேவையில்லைப்பா, என்ன மேட்ரு என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லு. ஆனா ஆண்டவராகிய தேவன் அந்த மனுஷன் சொன்னதை அவர் என்ன பண்றாருன்னா, உட்கார்ந்து டைம் எடுத்து அவன் சொல்லுகிறதை ஆண்டவர் கவனித்து கேட்கிறார். நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கலாம், உங்களுக்கு பின்பாக ஒரு பெரிய சம்பவம் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு உங்க ஸ்டோரியை யாரிடத்துலயாவது சொல்ல போனா அவங்க கேட்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கு இல்லாம இருக்கலாம். சிலர் உங்களை பார்த்து யாருக்கு தான் கஷ்டம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஒருத்தர் கூட என்னுடைய காரியத்தை கேட்க முடியாதா? ஆனால் நான் நம்புகிறேன், நம்ம கொட்டக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது, நம்முடைய விஷயத்தை கேட்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையிலே நடந்து வருகிற அத்தனை காரியத்தையும் சொல்லும் போது நான் கேட்பேன். கர்த்தர் அந்த வார்த்தைகளை கேட்பாரானால், உங்க ஸ்டோரிய கர்த்தர் கேட்பாரானால், நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய ஸ்டோரிய, உங்க சாட்சிய, நீங்க கடந்து வந்த பாதைய ஆயிரக்கணக்கான பேர் கேட்கிற நாள் வரும். அவன் தெருவிலே நடந்து போகும்போது உனக்கு என்ன சம்பவித்தது, யார் உனக்கு இதை செய்தார் என்று சுற்றி இருக்கிறவர்கள் கேட்டது போல நான் நம்புறேன், சீக்கிரமா பிரதர் சிஸ்டர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, உங்களை கூப்பிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அந்த ஸ்டோரியை சொல்லுங்க, அந்த சாட்சியை சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த விதத்தை குறித்து அநேகர் நம்புறவர்கள் முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆமென். உலகத்திலே இருக்கிற அநேகருக்கு முன்பாய் நம்மை சாட்சியாய் நிறுத்துவார். இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற இந்த பாதை ஒரு சாட்சியாய் மாறும். இப்பொழுது ஆண்டவர் உங்களை நடத்துகிற இந்த பாதை நிச்சயமாய் இது ஒரு பெரிய ஸ்டோரி. இது ஒருவரை சார்ந்தது அல்ல, ஒரு குடும்பத்தை சார்ந்தது அல்ல. உங்க வாழ்க்கையை வச்சு அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்ட போகிறார், அநேகரை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். உங்க சாட்சி அநேகம் பேரை கர்த்தருக்குள்ள நடத்த போகிறது. அதற்காக தான் கர்த்தர் இவ்வளவு நாட்களும் காத்திருக்க பண்ணுகிறார். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அப்போ இந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற முதல் ஒரு பெரிய ஆதங்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் எவ்வளவோ முயற்சித்தோம், நான் என்ன பண்றேன் அப்படின்னா தோற்று போறேன் அப்படின்னா, நான் அமைதியா இல்லை, நான் சும்மா இல்லை. இந்த குளத்தின் அருகிலே அற்புதம் நடக்கிறவங்களை பார்த்துட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டெல்லாம் இல்லை. எனக்கு பலன் இல்லாவிட்டாலும், என்னால் நடந்து போக முடியாட்டாலும், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னால் எவ்வளவு முடியுமோ, நான் எவ்வளவு முயற்சி எடுத்து அந்த குளத்தில் போய் நான் தூதன் கலக்கும் போது நான் குதிக்கணுமோ, நான் எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன். ஆனால் என்னால் என்ன பண்ண முடியலன்னா, அந்த தூதன் கலக்கும் போது அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியல. அப்போ ஆண்டவர் முதலாவதாக இந்த 38 வருஷம் வியாதியாக இருக்கிற மனுஷனிடத்துல ஒன்றை கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, 38 இயர்ஸா, இத்தனை வருடமாய் எத்தனையோ பேர் அவனை பார்த்து, எதுக்கு நீ முயற்சி எடுக்கிற, எதுக்கு நீ இப்படி பண்ற, உனக்கு தான் இது முடிஞ்சிச்சு இல்லை, நீ எதுக்கு போய் இந்த மாதிரிலாம் செய்கிற, இது நடக்கவா போகுது, இது கிடைக்கவா போகுது, இதெல்லாம் உனக்கு கிடைக்காது, நீ நல்லா இருக்கிறது அது அரியுது, இந்த வியாதியிலிருந்து நீ சுகப்படுத்தப்படுவது என்கிறது நடக்காத காரியம், நீ முயற்சி எடுக்காத. அப்போது நீங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப சிக்கா, ரொம்ப நோய் அப்படின்னா ரொம்ப பலவீனமாக இருக்கிறவர்களை பார்த்து டாக்டர் அவர் நல்ல பழம் கேட்குறாரு, வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அந்த டாக்டர் என்ன சொல்லுவார் தெரியுமா, அவர் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு என்ன தெரியும்னா, அவர் உயிரோடு இருக்க மாட்டார், அந்த அம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்க, சீக்கிரமாக அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்போது அவங்க என்ன கேட்டாலும் அவங்களுக்கு கொடுங்க, பிரச்சனை இல்லை, அதனால் அவங்க கஷ்டப்பட்டால் கூட ப்ராப்ளம் இல்லை. என்ன கேட்டாலும், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள்
அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு முயற்சி காப்பாற்றுவதற்கு, வாழ்வதற்கு, சுகப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்க முன்னாடி நிற்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த மனுஷனுக்கு மட்டும் ஒன்னே ஒன்று உள்ள இருக்குது. 38 வருடம் ஆன போதிலும் வேதம் சொல்கிறது, தான் ஒவ்வொரு நாளும் அந்த தூதன் அந்த குளத்தை கலக்கும் போது தனக்கு முன்பாக எத்தனையோ பேர் நிற்கிறது அவனுக்கு தெரியும். தனக்கு முன்பாக இருக்கிற நோயாளிகளுக்கு சுற்றி சொந்தக்காரர்கள் இருக்கிறது அவனுக்கு தெரியும். எத்தனையோ பேர் சுற்றி நிற்கிறாங்க. அவனுடைய கண்ணு பார்க்குது. அவனுக்குள்ள எவ்வளோ அவிசுவாசம் வந்திருக்கலாம். நான் உருண்டு போகிறதுக்குள்ள அதை பாரு, குளத்துக்கு பக்கத்துலேயே அவன் போயிட்டான். அதை பாரு, அவனுடைய மாமனார் ரொம்ப திடகாத்திரமாக இருக்கிறார், அவங்க பிள்ளை ரொம்ப திடகாத்திரமாக இருக்கிறார், அவங்க கொண்டு உடனே தூக்கி போடுவான். இப்படி தன்னுடைய கண்ணுக்கு முன்பாக தான் முயற்சி எடுக்க வேண்டாம் என்று எத்தனையோ நெகட்டிவ் அவனுக்கு முன்னாடி இருக்குது. ஆனாலும் இந்த மனுஷனுக்குள்ளே அவன் எடுத்த ஒரு தீர்மானம், ஒருவேளை குளம் கலக்கப்படும் போது ஆண்டவர் அவங்க அந்த இடத்துல நின்று நான் அந்த குளத்தில் போய் இறங்கிட்டா எனக்கு விடுதலை கிடைக்கும்ல. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கண்களுக்கு முன்பாக முயற்சி எடுக்கக்கூடாத நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கலாம், நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இருக்கலாம், நூற்றுக்கணக்கான தடைகள் இருக்கலாம். நீங்க இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது என்கிறதற்காக உங்களுக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான நெகட்டிவ் உங்களுக்கு முன்பாக வைக்கப்படலாம். எப்படி நீ முயற்சி எடுக்கிற? இப்படி நடந்துரும். நீ அங்க பாரு, இங்க பாரு, இந்த மனுஷனை பாரு, இது நடக்க போவது இல்லை, இது நடக்காது, அவர்கள் தான் ஜெயிக்க போறார்கள், நீ தோற்றுதான் போவ, நீ எடுக்கிற முயற்சி வீண், நீ அந்த இடத்துக்கு போகாத, உன்னுடைய பலத்தை நீ எதுக்கு நீ பிரயோஜனப்படுத்துற? வேண்டாம், நீ இங்கேயே இரு, நீ இந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு, இதுதான் உன்னுடைய தலையெழுத்து. இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான நெகட்டிவ் இருக்கும்போது ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு எத்தனை எதிர்மறையான காரியங்கள் எனக்கு முன்னாடி இருந்தாலும் என் தேவன் என்னை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் எடுக்கிற முயற்சியை கர்த்தர் பார்க்கிறார். இத்தனை சூழ்நிலையின் மத்தியிலையும் நீங்கள் எடுக்கிற முயற்சி கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவது இல்லை, உங்க நம்பிக்கை வீண் போவது இல்லை. உங்களுடைய முயற்சியை கனப்படுத்துகிற கர்த்தர் இருக்கிறார். உங்க முயற்சிகளை ஆமோதிக்கிற தேவன் இருக்கிறார். நல்ல கரங்களை மேல தட்டி ஆமோதிங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென்.